பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அளவில்லாமல் உங்களை நேசிக்கிற கர்த்தர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் வாழ்வின் மன்னாவிற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி சாமுவேல் சவுலிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களில் முதல் ராஜாவாக வருகிறான். ஆனாலும் கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படியாததுனால, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால அவன் அல்லேலூயா அவனுடைய வாழ்க்கை தோல்வியாக முடிகிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக வருகிறது. தேவன் பலியை அல்ல, ஆமென், அல்லேலூயா, கீழ்ப்படிதலையே கர்த்தர் பார்க்கிறார். தேவனுக்கு பலி செலுத்துகிறதை காட்டிலும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம், அவருக்கு செவி கொடுக்கிறது உத்தமம். பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றாருல, மனுஷருக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது உத்தமம். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் உங்களோடு பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு பேசுகிறது, இயேசு உங்களோடு பேசுகிறது. அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்களுடைய சுயமாக நீங்க எதையும் செய்யாதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற மனுஷர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அதுலதான் ஆசீர்வாதம். இங்கே பார்க்கிறோம், சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, செவி கொடாதபடியினால அவன் அரசாங்கமே, அவன் ராஜ்யபாரமே எடுத்து தாவீதின் கரத்தில் கொடுக்கிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுங்க, உத்தமா கீழ்ப்படியுங்க. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படிந்து நட. பலியை தேவன் விரும்புகிறதல்ல. நீங்கள் கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம, தேவனுடைய சித்தத்தை செய்யாம நீங்க என்ன பலி செலுத்தினாலும் அது ஏற்கப்படாது. அதனாலதான் சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லுது, உன் சகோதரனிடத்துல ஒரு குறை உண்டானால் முதல்ல அவனோடு போய் ஒப்புரவாகுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் கொண்டு வந்து காணிக்கை செலுத்து. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ சகோதரனை சிநேகி. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நீ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. நாம் கொடுக்கிற காணிக்கைகளோ, தசம பாகங்களோ, பொருத்தனை காணிக்கைகளோ, இதெல்லாம் காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்கிறங்கிற போது அதுக்கப்புறம் நம்ம என்ன படிகளை செலுத்தினாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறது. முதல் படியே கீழ்ப்படி. நம்ம ஒரு மேல்படியை பார்க்கணும், உயர்வை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல கீழ்ப்படிதான் முக்கியம். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படி அல்ல, உயர்வு அல்ல. கீழ்ப்படியாததுனால சவுலுடைய காரியம் என்ன ஆனது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் உட்காந்து தானிங்க. ஆமென், அல்லேலூயா. அதை யோசனை பண்ணி பாருங்க. அதே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதையும்
நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக செவி கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும் வர வேண்டும். இந்த வார்த்தை நேராக உங்களுக்கு வருகிறது, சவுலை போல் அல்ல. ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக செவி கொடுங்க, கர்த்தர் சொல்கிறத அப்படியே செய்யுங்க. நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் தொழிலையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.